எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்லுவதுதான், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட நேரம் வீண் போகாது. தமிழக அரசியல், தேசிய அரசியல், கள யதார்த்தங்கள், தேர்தல் சம்பந்தப்பட்ட செய்திகள், தலைவர்கள் குறித்த செய்திகளுக்கு உறுதியாக நம்ம செய்திகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். காங்கிரஸுடைய அமேதி சிக்கல், அதை பற்றி தான் ஒரு சிறிய காணொலியை பார்க்க போகிறோம். காங்கிரஸ் கட்சி வரலாற்று ரீதியாக உத்தரப்பிரதேசத்தில் அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதிகளிலே அதனுடைய தலைவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக பல தேர்தல்களிலே அதை உடைக்கும் விதமாக 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே அமேதி தொகுதியிலே ராகுல் காந்தி பாஜக வேட்பாளர் மற்றும் இப்பொழுது மத்திய அமைச்சராக இருக்கின்ற பாஜகவுடைய நட்சத்திர பேச்சாளர்களில் ஒருவரான ஸ்மிருதி இரானியிடம் 2019 பாராளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி தோற்று போனார். 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்மிருதி இரானி அப்பொழுது வெற்றி பெற்றார். காந்தி குடும்பத்தை பொறுத்தவரை அல்லது ராகுல் காந்தியை பொறுத்தவரை இது ஒரு மிகப்பெரும் பின்னடைவு என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அந்த தேர்தலில் இதை எதிர்பார்த்துத்தான் ஒருவேளை ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாட்டிலே போட்டி போட்டு அங்கே பெருவெற்றி பெற்றார் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. வயநாடு தொகுதியை பொறுத்தவரை அது கேரளாவில் வடக்கு கேரளத்திலே இருக்கும் ஒரு தொகுதி. பொதுவாக இருக்கும் அந்த தொகுதிகளை விட கொஞ்சம் வித்தியாசமான தொகுதி. எந்த விதத்தில் என்று சொன்னால், முஸ்லிம் சிறுபான்மையினர் மற்றும் பிற சிறுபான்மையர் மிக அதிகமாக உள்ள ஒரு தொகுதி. அந்த தொகுதியிலே ராகுல் காந்தி அங்கே உள்ள அந்த முஸ்லிம் கட்சிகளுடைய ஆதரவோடு தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். குறிப்பாக அங்குள்ள இந்திய தேசிய முஸ்லீம் லீக் மற்றும் PFI பாப்புலர் ஃப்ரண்ட் போன்ற இரு கட்சிகளுடைய ஆதரவோடு பெருவெற்றி பெற்றார் ராகுல் காந்தி. இதுவே கூட ஒரு பெரிய சர்ச்சையானது. பிரதம மந்திரி நரேந்திர மோடி இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டிருக்கும் இயக்கம் என்ற ரீதியிலே அந்த மாதிரி இயக்கங்களுடைய ஆதரவுகளை பெற்றுத்தான் ராகுல் காந்தி வெற்றி பெற முடிந்தது 2019 என்று கடுமையாக குற்றம் சாட்டினார். அதே ஆதரவோடு தான் மீண்டும் வெற்றி பெற அங்கு வாய்ப்பு இருக்கிறது 2024 பொது தேர்தலும் என்ற ரீதியிலே பல குற்றச்சாட்டுகள் பிரதம மந்திரி மோடியால் வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு பெரிய சிக்கல் ராகுல் காந்திக்கு அவருடைய இந்தியா கூட்டணி தலைவர்களிடமே கூட இருந்திருக்கிறது. குறிப்பாக கேரள மாநிலத்தில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் பிறர் எல்லோருமே பாஜகவை உண்மையாக எதிர்ப்பது காங்கிரஸ் கட்சி என்று சொன்னால் ஏன் ராகுல் காந்தி வட மாநிலங்களிலே குறிப்பாக யூபியிலே பாஜகவுக்கு எதிராக போட்டியிட்டு வெற்றி பெற தயங்குகிறார் என்று பல குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் டி ராஜாவுடைய மனைவி ஆனி ராஜா தான் வயநாட்டிலே ராகுல் காந்திக்கு எதிராக போட்டியிடும் வேட்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து எங்களை எதிர்த்து போட்டியிடும் துணிவிருக்கும் ராகுல் காந்திக்கு உண்மையிலேயே பாஜகவை எதிர்த்து போட்டியிட துணிவில்லையா என்று பரிகாசம் செய்த மாதிரி பினராயி விஜயன் மட்டுமல்லாமல் பல தலைவர்களும் பேசியிருந்தனர். வடமாநிலங்களில் கூட இது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. பல வடமாநில தலைவர்கள், குறிப்பாக இந்தி கட்சி, அந்த இந்தியா கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் மற்றும் பாஜக தலைவர்களை கூட காங்கிரஸ் கட்சி உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஓடிவிட்டது என்ற ரீதியில் பிரசாரங்களை மேற்கொண்டிருக்கிறார். இது காங்கிரஸ் தொண்டர்களிடையே கூட ஒரு விதமான சலிப்பையும் சோர்வையும் ஏற்படுத்தியிருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள். காலகாலங்களாக பல தேர்தல்களாக ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி போன்ற பெரும் தலைவர்கள், அந்த கட்சியுடைய பெருந்தலைவர்களால் வெற்றி பெற்ற உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பிலே போட்டியிட கூட தயங்குகிறார்கள் என்ற நிலை எந்த அளவிற்கு காங்கிரஸ் கட்சி வடமாநிலங்களிலே குறிப்பாக யூபியிலே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக காட்டுவதாக சொல்லியிருக்கிறார்கள். ரேபரேலி தொகுதியை பொறுத்தவரை 2019 சோனியா காந்தி அங்கே பெரும் வெற்றி பெற்றிருந்தார். கிட்டத்தட்ட 55% வாக்குகளை பெற்று சோனியா காந்தி வெற்றி பெற்றார். அவரை அடுத்து பாஜக வேட்பாளர் அந்த தேர்தலில் 45% வாக்குகளை பெற்றிருந்தார். பெரிய வாக்கு வித்தியாசத்தில் சோனியா காந்தி வெற்றி பெற்றார். இருப்பினும் கூட இந்த முறை சோனியா காந்தி அங்கே போட்டியிடவில்லை. சமீபத்தில் ராஜஸ்தான் மாநிலத்திற்கு நடைபெற்ற ராஜ்யசபா தேர்தலில் சோனியா காந்தி ராஜ்யசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். இதை கூட பாஜக பெரிதும் கிண்டல் எடுத்திருக்கிறது. பின்வாசல் வழியாக சோனியா காந்தி பாராளுமன்றத்தில் நுழைந்து விட்டார், தேர்தலில் போட்டியிட அச்சப்பட்டு விட்டார் என்று சொன்னார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை வயது மூப்பு காரணமாக சோனியா காந்தி இந்த முறை போட்டியிடவில்லை என்றும் அதனால் தான் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து ராஜ்யசபைக்கு போட்டியிடுகிறார் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். முதல் 2 கட்ட தேர்தல்கள் முடிந்துவிட்டன. கிட்டத்தட்ட 200-220 தொகுதிகளில் முதல் 2 கட்ட பாராளுமன்ற தேர்தல் முடிந்துவிட்டன. 3வது மற்றும் 4வது கட்ட தேர்தல்கள் தான் யூபியில் தேர்தல் நடக்க இருக்கிறது. 4வது கட்ட தேர்தல் மே 20 அன்று நடைபெறும் பொழுது
முக்கியமான காங்கிரஸ் உடைய கோட்டையாக இருந்த தொகுதிகளான ரைபரேலி மற்றும் அமேதி தொகுதிக்கான வாக்குப்பதிவு வந்து 20 அன்று நடைபெறும். அமேதியை பொறுத்தவரை வந்து சோனியா மணிக்கவும் இப்பொழுது அங்கே பாராளுமன்ற உறுப்பினராக எம்பியாக இருக்கின்ற ஸ்மிருதி இரானி அவர்கள் நேற்று ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலத்தில் சென்று தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தன்னை எதிர்த்து யார் நின்றாலும் பொருட்டல்ல, பிரியங்கா காந்தி நின்றாலும் ஒரு பொருட்டல்ல, ராகுல் காந்தி நின்றாலும் ஒரு பொருட்டல்ல. அதே போல சமீபத்திலே வந்து ராகுல் காந்தியுடைய பிரியங்கா காந்தியுடைய கணவர் ராபர்ட் வாதிரா அவரும் அமேதியில் போட்டியிட மக்கள் தனக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். அவர் போட்டியிட்டாலும் எதை பற்றியும் தனக்கு கவலை இல்லை, சென்ற முறை வென்றதை விட மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் இந்த முறை நான் வெற்றி பெறுவேன் என்று உறுதியாக ஸ்மிருதி இரானி சொல்லியிருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே வந்து கிட்டத்தட்ட கடந்த 3-4 நாட்களாக காங்கிரஸ் கட்சியிலே வந்து அந்த 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பதில் பெரிய குழப்பம் நிலை வருகிறது. ராகுல் காந்தியையோ அல்லது பிரியங்கா காந்தியோ இதை பற்றி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டால் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தக்க நேரத்தில் முடிவெடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார்கள். பிறகு நேற்றைக்கு ஸ்மிருதி இரானி வந்து அங்கே வந்து தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்த பிறகு காங்கிரஸ் கட்சியிடம் இதை பற்றி கேட்கப்படுவது இன்னும் 2 நாட்களுக்குள்ளே வந்து யார் போட்டியிடுவார்கள் என்று தெரிய வரும் என்று அந்த கட்சியினுடைய மூத்த உறுப்பினரான கேசி வேணுகோபால் தெரிவித்திருக்கிறார். இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது வடமாநில பத்திரிகையாளர்கள் பெரிதும் சொல்வது என்னவென்று சொன்னால், அமேதி தொகுதியை பொறுத்தவரை வந்து மீண்டும் காந்தி குடும்பத்திலிருந்து ஒருவரை களத்தில் இறக்குவதற்கு காங்கிரஸ் கட்சி அச்சப்படுவதாக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக அங்கே வந்து ராகுல் காந்தி மீண்டும் போட்டியிடுவதையோ அல்லது பிரியங்கா காந்தி மீண்டும் போட்டியிடுவதோ வந்து காங்கிரஸ் கட்சி விரும்பவில்லை. ஏனென்றால் மீண்டும் அங்கே போட்டியிட்டு ஒருவேளை ஸ்மிருதி இரானி அங்கே வெற்றி பெற்றுவிட்டால் உறுதியாக அது வந்து காந்தி குடும்பத்தினுடைய நற்பெயருக்கு மேலும் ஒரு பின்னடைவை களங்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது என்ற ரீதியில் சொல்கிறார்கள். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக குறிப்பாக வடமாநிலங்களில் வந்து காங்கிரஸ் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக உறுதியாக அங்கே ஒரு மூத்த உறுப்பினர் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. இதில் பெரும் குழப்பம் நிலவி வருகிறது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இப்போது சொல்லப்படுவது என்ன என்று சொன்னால், அமேதியை பொறுத்தவரை வந்து ஸ்மிருதி இரானிக்கு எதிராக வந்து உள்ளூர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் சார்பாக யாரையாவது நிறுத்திவிட்டு சென்ற முறை ரேபரேலி தொகுதியிலே வந்து சோனியா காந்தி வெற்றி பெற்ற ரேபரேலி தொகுதியிலே வந்து இந்த முறை ஒருவேளை ராகுல் காந்தி போட்டியிட்டு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது வந்து ஒரு மாதிரி ஒரு டோக்கன் வின்னாகத்தான் இருக்கும். உறுதியாக ராகுல் காந்தி வந்து வயநாட்டிலே வெற்றி பெறுவார் இந்த முறை என்று பலரும் சொல்லுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே வடமாநிலங்களிலே வந்து பாஜகவை எதிர்த்து போட்டியிட காங்கிரஸ் தலைவர்களுக்கு துணிவில்லை என்ற அந்த பேச்சை வந்து குறைப்பதற்காக அந்த பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் இந்த அமேதி அல்லது ரேபரேலி தொகுதியிலே வந்து காந்தி குடும்பத்திலிருந்து ஒருவர் போட்டி போடுவது என்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே வந்து கிட்டத்தட்ட அடுத்த 2-3 நாட்களுக்குள்ளே வந்து ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ இந்த 2 தொகுதியிலிருந்து போட்டியிடுவார்களா, இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த உள்ளூர் அல்லது மாவட்ட அளவிலான தலைவர்களுக்கோ அல்லது மற்ற மூத்த தலைவர்களோ அங்கே களமிறக்கப்படுவார்களா என்பது குறித்து தெரிய வரும். ஆனால் இந்த ஆப்டிக்ஸ் என்று சொல்வார்கள், அரசியல் திறனாய்வாளர்களுடைய பார்வை மற்றும் பொதுமக்களுடைய பார்வையிலே காங்கிரஸ் கட்சி உறுதியாக ஒரு சறுக்கலை சந்தித்திருக்கிறது. ஸ்மிருதி இரானி மிக மிக நம்பிக்கையோடு சொல்லியிருக்கிறார், தான் வந்து அமேதி தொகுதிக்கு வந்து பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். 1.5 லட்சம் மக்களுக்கு வந்து வங்கி கணக்கு துவக்கப்பட்டிருக்கிறது. அந்த PM கிசான் நிதி வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல பல நல்ல திட்டங்களை வந்து அமேதிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் எங்களுக்கு வந்து எந்த விதமான தயக்கம் கிடையாது. காங்கிரஸ் கட்சியில் யார் போட்டாலும் அவர்கள் இங்கே தோல்வியை தழுவுவது உறுதி என்று ஸ்மிருதி இரானி நேற்று கூட பேட்டி கொடுத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய பல மூத்த தலைவர்கள் இதைத்தான் பிஜேபியுடைய பல மூத்த தலைவர்கள் இதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கூட்டி கழிக்கும் போது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இது ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. தலைமைக்கு முடிவு விட்டுக் கொடுக்கும் பட்சத்திலே வந்து உறுதியாக அவர்கள் வந்து யூபியிலே போட்டி போட பெரிதும் விரும்பவில்லை என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. இதற்கிடையே சமீபத்திலே வந்து பத்திரிகையாளரிடம் பேசிக்கொண்டிருக்கும் பிரியங்கா காந்தியுடைய கணவர் ராபர்ட் வாத்ரே வந்து அமேதி தொகுதியிலே வந்து தான் போட்டியிட வேண்டும் என்று அந்த உள்ளூர்காரர்கள் பலரும் வந்து விருப்பப்படுவதாகவும் பல அமேதியுடைய பொதுமக்கள் கூட தான் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவதாகவும் சொல்லி வருவதை பார்க்கும் பொழுது ஒருவேளை அவரை களமிருப்பதற்கு காந்தி குடும்பத்திலிருந்து திட்டமிடப்பட்டிருக்கிறதோ, அவருடைய பேட்டிகள் எல்லாம் வந்து உறுதியாக சோனியா காந்தி அல்லது பிரியங்கா காந்தியுடைய
அறிவுக்கு எட்டாமல் அவர் பேட்டி கொடுத்திருக்க வாய்ப்பில்லை என்று பலரும் சொல்லுகிறார்கள். இதை வைத்து பார்க்கும்பொழுது ஒருவேளை வந்து அமேதி தொகுதியிலே வந்து ஒரு சர்ப்ரைஸ் வேட்பாளராக ராபர்ட் வாத்ரா போட்டியிடுவாரா என்று தெரியவில்லை. அப்படி போட்டியிட்டால் கூட அவர் வெற்றி பெறுவதும் கூட கடினமாக தான் இருக்கும் என்று பாஜகவில் சொல்லுகிறார்கள். அமேதி ஒரு பெரிய சிக்கலாக காங்கிரஸ் கட்சிக்கு மாறி இருக்கிறது. ரைபரேலி தொகுதியும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறது. ஒரு காலத்திலே வந்து காங்கிரஸ் கட்சி பெரிதும் ஆதரவு பெற்றிருந்த உத்தரப்பிரதேச மாநிலம் 80 பாராளுமன்ற தொகுதிகளை அடக்கிய உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட வெறும் 4 அல்லது 3% வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு திண்டாடி கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே காங்கிரஸ் தலைவர்கள் வந்து அமேதி அல்லது ரைபரேலியை போட்டியிட வேண்டுமா என்று அச்சப்படுவதில் முழுவதும் நியாயம் இருப்பதாக தான் பலரும் சொல்லுகிறார்கள். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அடுத்த 2-3 நாட்களிலே உண்மையாகவே காந்தி குடும்பத்திலிருந்து யாராவது களமிறக்கப்படுகிறார்களா அல்லது பெயருக்கு ஒரு வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்று அந்த உள்ளூர் கட்சி வேட்பாளர்கள், உள்ளூரிலே காங்கிரஸ் மாவட்ட அளவிலான வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். காங்கிரஸ் வந்து இந்த சுற்றை பொறுத்தவரை மக்கள் கண்ணோட்டத்திலே அந்த பெர்செப்ஷனிலே வந்து தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. களத்தில் இறங்கி அடித்து ஆரம்பத்திலேயே வந்து வேட்பாளர்களை அறிவித்திருந்தார்கள் என்று சொன்னால் அது யாராக இருந்தாலும் அது வந்து காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் இந்தி கூட்டணிக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கும். அந்த உற்சாகத்தை கொடுப்பதற்கு வழியில்லாமல் இப்பொழுது வந்து பாஜக வேட்பாளர்களை அறிவித்த பிறகு காங்கிரஸ் இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்க திண்டாடி கொண்டிருக்கிறது. அமேதி சிக்கல், ராய்பரேலி சிக்கல் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரும் சிக்கல் இல்லை என்பதில் எந்த சந்தேகமில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இந்த பிரச்சனையை காங்கிரஸ் கையாள்கிறது என்று. அடுத்த 2-3 நாட்களிலே வந்து காங்கிரஸ் கட்சி வந்து யாரை இங்கே களமிறக்கிறது என்று தெரிந்துவிடும். ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை 80 நாடாளுமன்ற தொகுதியிலே வந்து பாஜக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 70 அல்லது 73 நாடாளுமன்ற தொகுதிகளை எளிதில் வென்றுவிடும் என்று பல ஒப்பீனியன் போல்ஸ் கருத்து தெரிவிக்கின்றன. எதிர்கட்சியான சமாஜ்வாடி கட்சி மற்றும் காங்கிரஸ் அனைத்தும் சேர்ந்தே வந்து 80 வந்து 6 அல்லது 7 தொகுதிகள் வென்றால் அது ஒரு பெரிய விஷயம் என்பது பலருடைய கருத்தாக இருந்திருக்கிறது. மிக மிக சுவையான ஒரு போட்டிகள் அங்கே நடக்க இருக்கின்றன. ஸ்மிருதி இரானி மீண்டும் பெருவெற்றி பெறுகிறாரா, இல்லை ஒருவேளை வந்து அங்கே களமிறக்கப்படும் காங்கிரஸ் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி தேடி தருவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வேறொரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.